ஹாய் ஹலோ திஸ் இஸ் டியூஸ்டே ஈவினிங். இன்றைக்கி வந்து பரணி தீபம். அதனால் வீட்டில் வந்து கிச்சன் வந்து ரொம்ப மெஸ்ஸியாக இருந்ததுனால சரி க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிட்டேன். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு மினி விலாக். நீங்கள் எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட்டெல்லாம் எனக்கு வேணும். நான் வந்து விளக்கு வந்து தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். ஆக்சுவலாக வந்து நான் துடைக்க மறந்துட்டேன். துடைக்காமல் நான் வந்து அப்படியே ஆயில் ஊற்றுனதுக்கு தண்ணியும் ஆயிலும் வந்து இழுத்ததுனால சீக்கிரமாக வந்து என்னோடது விளக்கு வந்து இதாகிடுச்சு, எரிஞ்சு முடிஞ்சிருச்சு. அதனால நீங்கள் வந்து க்ளீனாக தொடச்சிக்கோங்க. இது வந்து சின்னதாக ஒரு டிப். எல்லாத்துக்கும் தனித்தனியாக மஞ்சள் வைக்க முடியாது இல்லையா? அதனால வந்து அதுலேயே டிப் பண்ணிக்கலாம். டிப் பண்ணால் ஈஸியாக இருக்கும். அப்புறம் ஒரு பிளேட்டில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு 5 விளக்கு சுற்றி வச்சுட்டு அதுக்கும் மஞ்சள் குங்குமம் அழகாக வச்சுட்டு ஆயில் ஊற்றிக்கிட்டேன். நெய் ஊற்றலாம், ஆனால் என்கிட்ட நெய் இல்லாததுனால நான் வந்து ஆயில் ஊற்றிக்கிட்டேன். ஆயில் ஊற்றிட்டு சின்னதாக ஒரு பூஜை மாதிரி கரெக்டாக 6:23க்கு பரணி தீபம் ஏற்றிட்டேன். சின்னதாக பூஜையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்புறம் நான் நேராக வந்து கிச்சனுக்கு போயிட்டேன். கிச்சனுக்கு போயிட்டு ஆஸ் யூஷுவல் இன்றைக்கி வந்து நைட்டு டின்னர் வந்து ரசம், அவரைக்காய் பொரியல் செய்யலான்னு சொல்லிவிட்டு அவரைக்காய் பொரியல் வந்து நான் தான் சமைச்சேன். கொஞ்சமாக ஆயில், கடுகு, ஜீரகம், காஞ்ச மிளகா, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு, மிளகாத்தூள், மஞ்சள் தூள் 3யும் போட்டுட்டு நல்லா வதக்கிடலாம். தக்காளி வந்து கொஞ்சம் மசிஞ்ச உடனே நம்ம குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கிற அவரைக்காவையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். எனக்கு வந்து உப்பு கம்மியாக இருந்த மாதிரி இருந்ததுனால நான் இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வந்து பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து நம்ம வந்து தண்ணி வந்து அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது, தெளித்து வேக வைக்கணும். அப்புறம் நைட்டு டின்னர் முடிச்சிட்டேன். பாய்.